ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, வாஸ்து நாள், கீழ்நோக்கு நாள், தேசிய பெற்றோர் தினம். நல்ல நேரம் காலை 8:15 மணி முதல் 9 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கடக லக்னம், இருப்பு 3 நாழிகை 44 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:55 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:36 மணி வரை திவிதியை, அதன் பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று மாலை 6:54 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். நாமயோகம் இன்று காலை 6:09 வரை வியத்தி பாதம், அதன் பின்பு வரி யான். கரணம் இன்று அதிகாலை 12:36 மணி வரை கௌளவம், அதன் பின்பு பிற்பகல் 12:40 மணி வரை தைத்துளை, அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:54 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 6:54 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே சொல்லுவேன், சென்னையில் இருக்கிறவங்க கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் இதில் மண்டபத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சரபேஸ்வரர் வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை எல்லாமே நடக்கும். ரொம்ப அற்புதம். அதனால் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். கலந்துக்க முடியாத பட்சத்தில் சென்னையில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா, சாயந்தரம் 4:30லேருந்து 6க்குள்ளே விளக்கேற்றி வச்சுட்டு, அந்த விளக்குக்கு முன்னாடி கொஞ்சம் புஷ்பம் கொஞ்சம் போட்டு, உதிரி இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. விளக்கேற்றி வச்சுட்டு நெய்வேத்தியத்துக்கு முதல்ல எடுத்து வச்சுருங்க. கல்கண்டோ பழமோ ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? அதேமாரி கற்பூர ஹாரத்தை காட்டுறதுக்கு அந்த கற்பூர தட்டு, கற்பூரம், தீப்பெட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இப்போ ஓம் நமோ நாராயணாய நமக 108 தடவை. ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக 108 தடவை. அப்புறம் ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக 108 தடவை சொல்லிவிட்டு, அந்த மூணுமே 108 தடவை சொல்லிவிட்டு இந்த நெய்வேத்தியத்தை பண்ணுங்கோ. பால் வச்சுருக்கீங்களோ, பழம் வச்சுருக்கீங்களோ, கல்கண்டு, உலர் திராட்சை என்ன வச்சுருக்கீங்களோ நெய்வேத்தியம் பண்ணுங்கோங்க, சரியா? நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கற்பூர ஆரத்தை எடுங்கோ. கற்பூரம் ஒன்று போட்டு, ஒரு பிட்டை போட்டு, தீப்பெட்டி எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே கற்பூரம் ஹாமிங்கோ. கற்பூரத்தை காமிச்சிட்டு அந்த கற்பூர ஆரத்தை முடிஞ்சோன்னே ரொம்ப அற்புதமாக ஒரு நமஸ்காரத்தை பண்ணுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உங்களோட மனக்குறைகள் தீரும். கண்டிப்பாக உங்களோட மனக்குறைகள் தீர்றதா இல்லையா பாருங்க. கண்டிப்பாக ஒரு மனக்குறைகளை இந்த சரபேஸ்வரரும் நரசிம்ம சுவாமியும் அற்புதமாக நீக்கி வைப்பார். உங்களோட குறைகளெல்லாம் நீக்கிட்டு ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி தேசிய பெற்றோர் தினம். பெற்றோர்கள் அனைவருக்குமே என்னோட நமஸ்காரங்கள். அது யாராக இருந்தாலும், என்னை விட சின்னவாளாக இருந்தாலும் பெற்றோர்கள் தான். அந்த பெற்றோர்களுக்கு என்னோட மனம் கனிந்த நமஸ்காரங்கள். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத்.
எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குங்க. ஏன் அப்படின்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். கேதுவோடு இணையும் போதே கண்டிப்பாக இந்த சந்திரனை கேது பிடிச்சுன்றார். அதனால் மனநிலை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். இன்றைக்கி குழந்தைகளோட விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அனாவசியமாக அந்த குழந்தைகளெல்லாம் அடித்து அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், சரியா? அதுக்கப்புறம் குழந்தைகளை உங்களை மேற்பார்வையிலே வச்சுக்கிறது நல்லது. வெளியிடங்களில் சென்று வரும்பொழுது கவனம் அவசியம். பொருளாதார முன்னேற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் குழப்பம் அதிகரிக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய் நமக, ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை ஒரு 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் ஓரமாக காம்பவுண்டு வாசலில் வெளியில் போட்டுருங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் கேது பகவானோட இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். இன்னைக்கு இந்த வீடு வாங்குற முயற்சியில் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரலாம். அதேமாரி வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள் இளம் கலைஞர்கள். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் படித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசினியர்கள், இன்னைக்கு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுற. கொஞ்சம் மனசில் குழப்பம் இருந்தாலும் சில நேரங்களில் அதிரடியாக சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான திருப்பங்கள் ஏற்படும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் கேது பகவானோட இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். பொருளாதாரம் அப்படிங்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். மனதில் எதையோ இழந்தது போன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனாலும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீர்கள். வெற்றிகள் குவியும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் சர்வேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்.
எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம ராசியில் சந்திர பகவான், அதே சமயம் கேது பகவான், 2 பேரும் சேர்ந்தனால் மனசில் கண்டிப்பாக குழப்பம் இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில். இதெல்லாம் வந்து ப்ரீகாஷன். ஸோ கவனமாக இருங்க, அவ்வளோதான். உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம வேலை என்ன, அதை கரெக்டாக பண்ணால் போகிறோம். பக்கத்தில் இருக்கிறவனை பற்றி பார்க்க வேண்டாம். அவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், தப்பு தப்பாக செஞ்சுட்டு போட்டோம், ரைட்டாக செஞ்சுட்டு போட்டோம், ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் கரெக்டாக இருந்தால் போகிறோம். கரெக்டாக. அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எடுக்கிற காரியங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள், வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்கப்படி தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் கேது பகவானுடன் இணைந்து மறைமுகமாக சில நன்மைகளை உங்களுக்கு செய்ய போறார். இன்னைக்கு எதிர்பாராத வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அமையும். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து முன்னேற வேண்டும் என்ற ஆதங்கம் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்கப்படி தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். சூப்பரான நாள் தான். ஆனால் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு டென்ஷன் இருக்கும். ஒரு காரியங்களில் ஒரு படபடப்பு இருக்கும். நம்மளால் இது செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்வீங்க, வெற்றியை அடைவீங்க. உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். அற்புதமான ஒரு முன்னேற்றம். தொழில் வியாபாரம் சிறப்பாக லாபகரமாக செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்கப்படி தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் கேது பகவானுடன் இருந்து சஞ்சாரம் பண்ண தொழில் ரீதியாக சில குழப்பங்கள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் கவனமாக இருப்பது அவசியம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான நாள். ஏன்னா பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் கேது பகவான் இணைகிறார். கொஞ்சம் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற சில உயர்வுகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ஆஸ்டச் என்ன போயின்ட்டுருக்கோம் அப்படியே போயின்ட்டுருக்கோம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு
தந்தையார் ஆதரவாக இருப்பார். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதோம் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னடா அது இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களேன்னு பார்க்குறேல. ஏன் அப்படின்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதே சமயம் அங்கேயே உங்களுக்கு என்ன பண்ணுறார்? கேது பகவான் அங்கே தான் இருக்கார். ஸோ கொஞ்சம் குழப்பத்துக்கு மேலே குழப்பமாக இருக்கும். எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது விழிப்புணர்வு தேவைப்படும். கல்வி பயில மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் ஏற்படலாம் என்பதால் மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பான நாள்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் கேது பகவானோடு இணைகிறார். ஸோ இன்றைக்கி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவன் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்வது உச்சிதம். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. அவசரம் வேண்டாம். வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும், வேகம் வேண்டாம். உத்தியோகத்தில் கவனம் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு சிறப்பாக அமையும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பகிரோண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் கேது பகவான் இணைகிறார். கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் உத்தியோகத்தில் அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா பகைரோண ரோகஸ்தானம் மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் 2 கிரகமும் இருக்குது. ஒன்று சுபகிரகம், இன்னொன்று கேது ஞானக்காரகன். ஞானக்காரகனும் மனோகாரகனும் 2 பேரும் சேர்றா. என்னாகும்? மனசு அப்படியே அளவஞ்சுட்டு இருக்கும். ஆனால் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் பரவாயில்லை. இன்றைக்கி உத்தியோகத்தில் ரொம்ப கடுமையாக தான் போராடுவீங்க. அதுக்குண்டான ஒரு சில வேலைகள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நாகரிகமாக பேசுவது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல காரியங்கள் அற்புதமாக அருமையாக நடைபெறும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. திரும்பி வரும்போது உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.